வணக்கம் மக்களே, இது நம்ம ரேண்டம் வேர்ஸ். இன்னைக்கு நம்ம வேம்பயர் டார்மெண்ட்ரி அனிமேவோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக்கை தட்டிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ருக்கா, இங்கே பாரு, ஃபயர் ஒர்க்ஸ் ஃபெஸ்டிவல். ப்ளீஸ் ருக்கா, நம்ம 2 பேரும் போகலாம். இப்போ சம்மர் பிரேக் தானே, அப்போ நிறைய ஃபுட் ஸ்டாண்டு கூட இருக்கும், நிறைய சாப்பாடு சாப்பிட்லாம். ப்ளீஸ் ருக்கா போகலாம் அப்படின்னோடனே, ஓ 7 மணி போல் இருக்குதா, சரி அப்போ என்ன பண்ணுறேன், நான் ஒரு வேலையாக போகிறேன், நான் போயிட்டு அங்கே வந்துடுறேன். நீ ஃபஸ்ட்டு அங்கே போய் வெயிட் பண்ணு, ஓகேவா? இங்கே பாரு, வரும்போது கேவலமான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரக்கூடாது, நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வரணும், சரியா? ஐயோ, அப்போ இது டேட்டு மாதிரியா அப்படின்னு ருக்கா மனசுக்குள்ளே நடப்பான். அடுத்து இவ ஜூரி கிட்ட ஓடி, ஜூரி நானும் ருக்காவும் இன்னைக்கு வெளியில் போகலான்னு இருக்கோம், உன்கிட்ட ஏதாவது நல்ல ட்ரெஸ் இருக்கா? அப்போ டேட்டு மாதிரியா அப்படின்னோடனே, ஆமான்னு 2 பேசிகிட்டு இருக்கோங்களா. இந்த பக்கத்தில் இருந்து தக்காரை எங்கே போகிறீங்கன்னு கேட்பா. அதை கூட கவனிக்காதுங்க, அதுங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்குங்க. சரி இங்கே வா, யுக்காத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ட்ரெஸ் எடுத்தோன்னே, சரி இது என்ன பசங்க ட்ரெஸ் எல்லாம் இவ்வளோ பிளெயினாக இருக்குது, க்யூட்டாகவே இல்லையே, உன்னோட ஃபஸ்ட்டு டேட்டு வேறு, அப்போ நல்ல ட்ரெஸ் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிமோனோவை எடுத்து கொடுப்பான். இதை வா அப்படின்னோடனே, பரவாயில்ல நைட்டு தானே போட்டுக்க, அதுவும் இது க்யூட்டாக இருக்கும், ருக்கா கூட போகும்போது நீ க்யூட்டாக இருக்க வேணாமா புடி. அப்போ ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டுட்டு அந்த பக்கமாக சரி நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு வெளியில் தள்ளி விட்டோன்னா பார்த்தா ரெண்டு மேலே தள்ளி விட்டுரும். ரெண்டு உடனே, மித்தோ இந்த ட்ரெஸ்ஸு இது பொண்ணுங்களோட யுகாத்தா தானே அப்படின்னோடனே, அது ஜூரி அவளோட தங்கச்சியோடதை கொடுத்தான், பார்க்கறதுக்கு நல்லா இல்லை தானே எனக்கு அப்படின்னோடனே, சச்சா நீ அழகா இருக்க, ஐயோ இப்போல்லாம் எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியலையே, இந்த மீத்தோவை பார்த்தா எனக்கு ஹார்ட் படப்படன்னு அடிச்சுக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ ரென்னுக்கு எங்கே இருந்தோ பயங்கரமான பிளட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். என்னாச்சுன்னு தெரியலையே, இந்த டாமில் வேற ஏதோ வேம்பயர் இருக்காங்க போல இருக்கே. சரி ருக்கா எங்க அப்படின்னு மீத்தோட்ட கேட்டோன்னே, அவன் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்குது, நீ போ நான் அங்கே வந்துடுறேன்னு சொன்னான். சரி அப்போ நீ தனியாக போக வேண்டாம், நான் வரேன், இங்கே நிறைய வேம்பயர் இருக்கு போல இருக்குதே அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ள தான் நினைப்பான். அந்த பக்கம் எல்லா வேம்பயரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு, என்னதான் நம்ம சன்லைட்டுக்கு அடாப்ட் ஆனாலும் மூன்லைட்டு தானே நல்லா இருக்கு, என்ன ருக்கா அப்படின்னு. சரி நீங்கள்லாம் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு உடனே, இல்லை ஃபவுண்டராக நீ தான் அடுத்து ஆக போகிற, ஃபவுண்டர் வேற உன்னை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்காரு, ஏன்னா நீ தான் பார்ட்னரை கண்டுபிடிக்கலையா அம்மே அப்போனோன்னே, என்கிட்ட ஒரு அடிமை இருக்குது அப்படின்னு சொல்லுவானா. யார், அந்த மீத்தோ தானே. ஃபவுண்டரோட பவரை எடுத்துக்கிட்டு ஒரு பையன் மேலே ஆசைப்படலாமா நீ அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. உடனே, இப்போ நீ பார்க்க தானே போகிற, உன்னோட திராலை நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே பயங்கரமாக ருக்காவுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிரும். பாரு ஃபவுண்டரோட பவர் இதுதானா, பரவாயில்லையே உன்கிட்ட பவர்லாம் இருக்கே அப்படின்னோன்னா பின்னாடி ஏதோ அடிச்சு கீழே தள்ளி விட்டுருவானுங்க ருக்காவை. இங்கே பாரு, உன்ன மாதிரி ஒரு வேஸ்ட் எல்லாம் எங்கள் கூட சண்டை போடவே முடியாது, நீ அப்படியே அமைதியாக பொத்திக்கிட்டு உட்காந்து உன்னோட தாளை நாங்கள் சாப்பிட்ற வரைக்கும் பார்த்துக்கிட்டு. அப்போ ருக்காவுக்கு எங்கேருந்து தான் வருமோ தெரில, என்னோட மித்தோவை சாப்பிட்றதுக்கு நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஜன்னல் கண்ணாடியெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிருவான். இந்த பக்கம், இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, காட்டன் கேண்டி, ஏக்கி சோபி, சூப்பராக இருக்குது, நான் எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்னு. என்ன நீ திங்கிறத பற்றியே மட்டும் பேசிக்கிட்டு இருக்க, இது என்ன காம்பினேஷனு, நல்லா இருக்கும் தெரியுமா, இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது சாப்பிட்டோன்னு. அப்போ இந்த ரென்னு எதையோ சாப்பிட்டுட்டு இருப்பானா, நான் அதையும் கொஞ்சோண்டு சாப்பிடுவா, சூப்பராக இருக்குது, டெலிஷியஸாக இருக்குது, என்ன நீ எல்லாத்தையும் தின்னுக்கிட்டு இருக்க, உனக்கு வேணுமா ரென், என்னோடதுல இருந்து கொஞ்சம் தேவையில்ல, அப்பாடா இப்போதான் எனக்கு ஃபுல்லாக இருக்குது தெரியுமா, பார்த்தாலே தெரியுது, அதான் நிறைய தின்னுட்டியே. அப்போ அந்த பக்கம் ஒரு சின்ன பொண்ணு அம்மா நான் வீட்டுக்கு போனோன்னே லவ் மேகி ஃபிகரை வச்சுக்கட்டுமா அப்படின்னோன்னே, அதெல்லாம் வேணாமா அப்படின்னோன்னே, இங்கே இருந்தால் ருக்காவுக்கு அதுதான் தேவைப்படும் அப்படின்னு மித்தோ ருக்காவை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கும். அப்போ ஃபயர் ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு எல்லாரும் கத்திக்கிட்டு போனோன்னே, இன்னும் ருக்கா வரலையே அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருப்பா. இந்த பக்கம் ரென் நான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வந்துக்கிட்டே இருப்பான். எனக்கு கேட்கவே இல்லை ரென், நல்லா சத்தமாக சொல்லு, ஃபயர் ஒர்க்ஸில் கேட்கவே இல்லை அப்படின்னோன்னே, மறுபடியும் நான் ஒன்று அப்படிங்கிற மாதிரி உளறிட்டே இருப்பான், முழுசாக சொல்லவே மாட்டான். சரி திரும்ப சொல்லலாம் அப்படின்னு வரும்போது அந்த பக்கத்தில் இருந்து ருக்கா நஞ்சு கிழிஞ்சு போய் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருப்பான். அப்போ இந்த மித்தோ, ருக்கா உனக்கு என்னாச்சு அப்படின்னு குதிச்சு ஓடி போய், ருக்கா என்னாச்சு, என்ன அடிப்பட்ட மாதிரி இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே, அது ஒன்றும் இல்லை, அது பாட்டுக்கு சண்டை நடக்க ஆரம்பிச்சிருச்சு, வேறு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னோடனே அந்த பக்கமாக திரும்பி பார்ப்பா. ரென்னு இருக்க மாட்டான். ரென்னு ஒரு பக்கம் போய் மூச்சு வாங்கிக்கிட்டு, நான் பாட்டுக்கு என்ன சொல்ல போயிட்டேன் அவகிட்ட, எனக்கு மித்தோவை அப்போ பிடிச்சிருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் ருக்கா ஃபயர் ஒர்க்ஸ்லாம் அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு தொப்புன்னு கீழே விழுந்துரும். என்னாச்சு அப்படின்னோன்னா, வாயை கடிச்சா எப்படி போய் கீழே விழுவ, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கையில் தூக்கிக்குவான். ருக்கா வேணா இறக்கி விடு, இரு
திரும்ப கீழே இறக்கி விட்டு நீ கீழே கீழே விழுந்துட்டீன்னா அப்படின்னோடனே சுற்றி உள்ளவங்க எல்லாரும் அதுங்களை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா. உடனே ருக்கா எனக்கு வெக்கமா இருக்கு, கீழே இறக்கி விடேன். ருக்கா பாரு எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க அப்படின்னோடனே அவன் தூக்கிட்டு அந்த பக்கமா போயிடுவான். பாரு இப்போ இந்த பிரிட்ஜு கிட்ட நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாரும் ஃபயர் ஒர்க்ஸை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னோடனே ருக்கா அங்கே பாரு அந்த பிரிட்ஜு ஞாபகம் இருக்கா, நான் அதில் தான் இன்னைக்கு கீழே விழுக போனேன், நல்ல வேலை நான் செத்தே போயிருப்பேன், நீ வந்து காப்பாற்றலைன்னான்னோன்னே சரி பரவாயில்ல விடு அதெல்லாம் பேசாத. ஐயோ நீல அடிபட்டுருச்சா, இரு நான் உன்னை சரி பண்ணுறேன் அப்படின்னு அவனோட பவர் வச்சு சரி பண்ணுவானா. இதை கூட நாங்கள் மனுஷங்கள்ட்ட வந்து தான் திருடிட்டு இருக்கோம் அப்படின்னோடனே இப்போ என்னோட டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நக்கிட்டு அவனோட கன்னத்தில் இருக்கிற எல்லா காயத்துலையும் நக்கிட்டு பெயின் பெயின் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போதான் நம்மளை தப்பாக நினைப்பாங்கன்னு நீயும் கொஞ்சம் போல்டாக நடந்துக்கிட்ட, அதுக்கு காரணம் உனக்குன்னு ஒரு டெஸ்டைன்டு பார்ட்னர் இருக்காங்க, நான் வந்து அவங்களோட பிளேஸ் எடுக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான். இங்கே பாரு ஃபேட்டட் பார்ட்னர் அது இது அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, எனக்கு நீ தான் முக்கியம், நான் ஒன்றை மட்டும்தான் பாதுகாக்கணும் அப்படின்னு கீழே தள்ளி விட்டு உடனே அவளை கிஸ் பண்ணிடுவான். சபா ஆனால் இன்னும் அவனை பொண்ணுனே தெரில, அதுக்குள்ளே அவன் கிஸ்ஸும் பண்ணிட்டான், என்ன சங்கதின்னு தெரியலை. உடனே நானும் ருக்காவும் கிஸ் பண்ணிட்டோமா, அப்போ அவனுக்கும் என்னை பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியலையே அப்படின்னு இது யோசிச்சுட்டு இருக்கும். அப்போ பார்த்தா அவனோட மூஞ்சியில் இருக்கிற காயம் எல்லாம் மறைய ஆரம்பிச்சிரும். என்னது ருக்காவோட காயம் எல்லாம் மறையுது, ஓ அப்போ என் வாயில இருந்து ஒரு நாக்க கடிச்சேன்ல அந்த ரத்தத்தை குடிக்கிறதுக்காக தான் அவன் வந்திருக்கான் போல இருக்கு, அதில் தான் அவன் காயம் சரியாயிருக்கு. ருக்கா அப்போ நீ வந்து கிஸ் பண்ண வரலை, என்னோட பிளட்டை வந்து இது பண்ணுறதுக்காக தானே வந்திருக்கா அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட, சரி உனக்கு கிஸ்ஸு வேணாமா அப்படின்னோடனே லூசு தள்ளிப்போ, இந்த மாதிரிலாம் பொண்ணுங்கள்கிட்ட பேசுறேன்னு வச்சுக்கவேன், பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிடும். இப்போ மீத்தோ வந்து சே அது கிஸ் இல்லையா, அப்போ ரத்தத்தை தான் குடிக்கணும்னு நினச்சானா, ஆனாலும் நான் ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுறேன் அப்படின்னு அது இந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்கோம். அந்த பக்கம் இதுவே வேற ஒரு பொண்ணாக இருந்தால் நான் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன், மீத்தோனோட தான் எனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னு இவனும் மனசுக்குள்ளே நினப்பான். வீட்டுக்குள்ளே போனோன்னே இது என்னது இது இவ்வளோ மோசமாக இருக்குது, என்னத்தை தான் அப்படி சண்டை போட்டா அப்படின்னோடனே குடு மீத்தோ நான் பண்ணுறேன் அப்படின்னோடனே ஐயோ அப்படின்னு கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய் அது வேக்கம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஓடிடும். பார்த்தா ரேட்டு வந்து ஒரு கொமோரி தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். என்னாச்சு கொமோரி, இல்லை நான் இல்லாதப்ப நிறைய வேம்பையர்ஸ் வந்த மாதிரி இருந்துச்சு, உங்களோட பவர்னால அவனுங்களால திரும்ப வேம்பையராக மாற முடியல, அதான் இந்த மாதிரி ஸ்னேக்கு ரேட்டாக மாறி கிடக்காங்க அப்படின்னோடனே இதெல்லாம் நீ தான் அனுப்பிச்சி வச்ச மாதிரி இருக்கு போல இருக்கு அப்படின்னோடனே டக்குன்னு பார்த்தா அது கொமோரியா இருக்காது, இந்த ஃபவுண்டர் லூசு தான், இவனுக்கு வேற வேலையே இல்லையாப்பா, யாருக்கும் உன் மேல நம்பிக்கை இல்லை, அதனால தான் அவங்களே வந்து நீ ஒருத்தியா இல்லையான்னு பார்க்கறதுக்காக சண்டை போட வந்திருக்காங்க, நீ என்ன பண்ற ஒரு வாட்டி வீட்டுக்கு வா, அப்பதான் உன்னோட பார்ட்னர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், எனக்கு எந்த பார்ட்னரும் தேவையில்லை அப்படின்னு இவன் சொன்னோன்னே உடனே அவனை கட்டி தூக்கிடுவான். லீடரா இருந்து எல்லாத்தையும் லீட் பண்றது மட்டும்தான் உன்னோட வேலை, நீ மீத்தோ அது இது நீ யார் பின்னாடி வேணாலும் சுத்து, ஆனால் உன்னோட ரோலை நீ மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபவுண்டர் போயிருப்பான். இந்த பக்கம் மீத்தோ தரையிலே படுத்து அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்குமா, இவன் நான் லீடர் ஆகுறதா இல்லை ஒன்றை ப்ரொடெக்ட் பண்ணுறதான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அடுத்த நாள் என்னது நீ ஊருக்கு போறியா அப்படின்னு மீத்தோ கேட்டோன்னே ஆமாம்மா இப்போ சம்மர் பிரேக்கு தானே, அவர் ஃபேமிலியெல்லாம் சந்திக்கணும்ல அதனால தான் போகிறாரு அப்படின்னோடனே சரி நான் போயிட்டு உடனே வந்துடுவேன் அப்படின்னு ரூக்கா சொல்லுவான். பரவாயில்ல நீ போயிட்டு வா, பத்திரமா வா, நான் இங்கே இருப்பேன் உனக்காக காத்துக்கிட்டு அப்படின்னு அது ரூக்கா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த பக்கம் ரூக்கா போனோன்னே ரூக்காவுக்கு கூட ஒரு ஃபேமிலி இருக்கு, நம்ம அது வரைக்கும் ஜூரியும் தக்கார கூட தங்கலாமான்னு போய் கேட்போம். அங்கே போனால் அவனுங்க தொப்பி கண்ணாடியெல்லாம் மாட்டிக்கிட்டு போயிட்டு இருப்பானுங்க. அப்போ நீங்களும் ஊருக்கு போறீங்களா, உன்கிட்ட சொல்லலையா, நாங்கள் எல்லாரும் ஊருக்கு போகிறாங்க, இந்த டாமில் யாருமே இல்லை, உனக்குன்னு டாம் வச்சுக்கோ, எல்லா பொண்ணுங்களையும் கூப்பிட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணு அப்படின்னு தக்காரா சொல்லிட்டு இருப்பான். உடனே இந்த ஜூரி அவனை இழுத்துட்டு போயிட்டு இங்கே பாரு நான் போயிட்டு வரேன் மீத்தோ, வரும்போது உனக்காக ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இவ்வளோ பெரிய டோமில் நான் மட்டும் தனியாக இருக்கிறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே பின்னாடில் இருந்து அந்த பாம்பு கண்ணு போல் அதையே பார்த்துட்டு இருக்கும். இன்னும் யாரோ வர மாதிரி இருக்கு, யாரு அப்படின்னு கத்திக்கிட்டே போய் பின்னாடி இடிச்சிடும். யாரா அது அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தா ரேன் நீயா, அப்பாடா நீயாவது இருக்கியே ரேன், நான் உன் கூடவே தங்கிக்கிறேன், நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம் 2-3 நாளைக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவன் நினச்சி பார்ப்பான் மீத்தோவை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பான்ல, இங்கே பாரு என்ன ஆனாலும் சரி 2-3 நாள் இருந்தாலும் தனியாகவே இரு, என் கூட என் ரூம் பக்கம் வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவான். மீத்தோவும் என்னாச்சுன்னு தெரியலையே, அவன் ஏன் என்னை இவ்வளோ வெறுக்கிறான்னு தெரியலையே,
அப்பாடா எப்படி இருந்தா என்ன, இந்த ஹியூஜ் பப்ளிக் பாத்தில் ஒரு வாட்டியாவது நான் குளிக்கணும்னு நினச்சேன். இப்போ குளிக்கலாம் அப்படின்னு இங்கே பேசிக்கிட்டு இருக்குமா, அந்த பக்கத்தில் இருந்து அந்த பாம்பு அவளையே முறைச்சி பார்த்துட்டு, நான் வந்து மனுஷன் திரும்ப மாறணும்னா இவளோட ரத்தத்தை குடிக்கணும், அப்படியே வந்து ருக்காவை அம்பளுக்கணும்னு நினச்சேன், இதை வந்து அழிச்சிட்டே போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். இங்கே அந்த பாலடிச்ச வங்களால, ருக்கா நீ எதுக்காக இந்த நாட்டை விட்டு போன, உன்னோட பார்ட்னரை கண்டுபிடிக்கணும்னு தானே, நீ என்னன்னா அங்கே போய் ஒரு பையன் கூட சுற்றிக்கிட்டு இருக்க, உன்னோட பார்ட்னரை கண்டுபிடிக்கலன்னா இந்த நாடே நாசமாக போயிடும். இந்த மித்தோ வந்து பாட்டு பாடிக்கிட்டே என்னமோ வந்து அந்த இதுக்குள்ள தேடிக்கிட்டே இருக்குமா, இந்த பூனை சரியான நேரம் பார்த்து அது மேலே போய் குதிக்க போயிடும். ஐயோ பாம்பா, பாம்பு எப்படி இதுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு மித்தோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பாம்பு உடனே, பாரு பாரு எனக்கான நேரம் வந்துடுச்சு, ஒரு ரத்தத்தை மொத்தத்தையும் குடிச்சு நான் வாம்பயரை எப்படி மாறுறேன்னு பாரு அப்படின்னு இது பேசிக்கிட்டு இருக்கும். அவளும் வராத, என் பக்கத்தில் வராது அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருப்பான். அதுக்கு என்ன கேட்கவா போகுது, கேட்டாலும் அது நடந்துக்காது. இந்த பக்கத்தில் இருந்து பாரு உன் ரத்தத்தை குடிக்கிறேன் அப்படின்னு வரும்போது டக்குன்னு இந்த ரென் வந்து பிடிச்சிடுவான். இன்னும் ஒரு மனுஷன் என்னோட இதை பிடிக்கிறானா அப்படின்னோடனே அவன் உடனே, நான் மனுஷன் கிடையாது, நான் வேம்பயர், அதுவும் எனக்கு சுத்தமாக இந்த மாதிரி வேம்பயரையே பிடிக்காது, பிடிக்காத என்கிட்ட ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். பார்த்தா பாம்பை புழுவா மாற்றி அந்த பக்கமாக தூக்கி போட்டுருவான். கேய் மித்தோ என்னாச்சு, அது எங்கே கடிச்சிச்சு உடனே காட்டு அப்படின்னோடனே பார்த்தா செஸ்ல கடிச்சு வச்சிருக்கும். செஸ்லையா, கூடு நான் அதில் இருக்கிற பாய்சன் எல்லாம் உறிஞ்சி எடுத்துடுறேன், வேணா ரென் வேணா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பா. பார்த்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருமா. ரென் என்னை பார்க்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஏன்னா அவள் ட்ரெஸ் எல்லாம் அந்த பைண்டெல்லாம் கலண்டு தனியாக விழுந்து கிடக்கும். அவளோட எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிரும். அப்போ நீ ஒரு பொண்ணா அப்படின்னு நினைப்பான். சபா ஒரு வழியா இந்த ரென்னாவது இவ பொண்ணுன்னு கண்டுபிடிச்சானே, இந்த ருக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை எபிசோடு இருக்கோ. இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். அது வரைக்கும் ஆரா சயோனரா.